Hey guys, welcome back to my channel ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ஐஷு. குட் மார்னிங். டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா நான் தான் ஐஷு. நான் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு எப்படி இந்த 16 கிலோ குறைச்சேன் அப்படின்னு இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹேர் கேர், ஸ்கின் கேர், பிளாக் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நானும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. ஸோ நான் வீட்டில் இருந்தே தான் என்னோட 81 kgsலேருந்து இப்போ 65 வந்திருக்கேன். ஸோ டோன்ட் வரி, நான் உங்க கூட இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ஏஞ்ச உடனே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நான் வந்துட்டு நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நினைக்கிற விஷயம், நம்ம வீட்டுல இருக்கோமே குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நானும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. ஏன் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ நீங்க உட்காந்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களால முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன டைமிங் பண்றோம், எப்படி பண்றோன்றத விட கன்ஸ்டன்டா, அதாவது டெய்லியும் பண்றோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில வந்துட்டு நான் வந்து 10 நிமிஷம் பண்றேன், 20 நிமிஷம் பண்றேன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், அப்புறம் 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ என்னோட ஒர்க் அவுட் செஷன் வந்து 1.5 மணி நேரம் நான் கம்பல்சரி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஜேர்னில பாத்தீங்கன்னா நான் காலையில 1.5 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க அவ்வளோ எஃபர்ட் உங்களால போட முடியல, என்னோட இல்ல சிஸ்டர் எனக்கு வந்து நீ பெயின் இருக்கு, என்னோட நடக்க முடியாது அப்படின்னா, உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களை விட நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். அவங்க வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, குறை உன் உடம்பு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குமே அது இருக்கும், பட் நம்மளால முடியாது. பட் நம்ம முயற்சி பண்ண போறோம். இந்த டே ஒன்னோட பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். நேத்து என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக ப்ளீஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்க டவுனா இருக்கீங்க, இல்ல சிஸ்டர் ஹஸ்பண்ட் எப்படி சொல்றாங்க என்னால முடியல சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா வரியே பண்ணாதீங்க. வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப 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 ஈஸி. அதுவும் வீட்டுல இருந்துட்டே கண்டிப்பா முடியும். நிறைய பேர் நினைக்கிறீங்க ஜிம்முக்கு போனாதான் முடியும், ஒருத்தவங்க நம்மளை புஷ் பண்ணாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த நாலேஜ்ல எப்படி. ஏன்னா நானுமே உங்களை மாதிரிதான், எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அண்ட் வந்துட்டு பயங்கர ஃபுட்டி, ஹெல்த் கான்சியஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்னே தெரியாம இருந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இப்படி நிக்கிறேன், இவ்வளவு ஒரு 16 கிலோ வீட்டுல இருந்தே குறைச்சேன் அப்படின்னா என்னோட முயற்சி மட்டும்தான் காரணம். செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நான் இருக்கேன். இனில இருந்து உங்களோட கண்டிப்பா நீங்க வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு ஹெல்தியா சாப்பிடலாம், ஹெல்தியா வாழலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயம் இன்னைக்கு மட்டும் வெயிட் லாஸ்ன்னு முடிய போறது கிடையாது. லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்கும், நம்ம கை கால் நம்ம சத்தோட இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கார பார்க்கலாம், நம்ம குழந்தைங்களை பார்க்கலாம், நம்மள நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. உன்னாலலாம் முடியுமா, நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற, உன்னால சாப்பிடாம இருக்க முடியுமா, நீ எவ்வளவு சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ இவ்வளோண்டு சாப்பிடுற, நீ என்ன இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நீ மாறி இருக்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஆச்சரியமா வந்து கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்காக நான் மாறல, எனக்காக நம்மளுக்காக தான் நம்ம மாறணும். அடுத்தவங்களுக்காக நம்ம மாறல, நம்மளுக்காக, நம்ம உடம்புக்காக, நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ப்ரெசண்டா வச்சுக்கணும், நம்ம ரசிக்கணும். இதெல்லாம் வந்து நடக்குது எனக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இந்த டே ஒன் சேலஞ்ச் சூப்பரா ஆரம்பிக்க போகுது. இந்த டேல இருந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் சொல்லி தர போறேன். ஸோ ஈஸி ஒர்க் அவுட்ல இருந்து நான் என்ன பண்ண ஒர்க் அவுட் வரைக்கும் இன்னைக்கு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து சொல்லி தர போறேன். வீட்டுல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறது தான் கஷ்டமா தெரியும், எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் தான். கண்டிப்பா உங்களால முடியும். என்னோட சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்ம ரெசிபி இது. ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து வீட்டில் சேமியா, அதில் வந்துட்டு ஒரு பிரியாணி ரெசிபி மாதிரி செம்மையாக இருக்கும். பிரியாணி இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தான். செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு கொண்டு பிரியாணி மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து ஜெலிஷ்க்கு பண்ணேன். நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்துருக்கேன் அது கூட. என்னதுன்னா இது வீட் சேமியா வச்சு
ரெசிபி என்ன கேளுங்க. சூப்பராக இருக்கு. உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. சூடாக சாப்பிடும்போது ஃபினிஷ்ட். நம்ம வந்துட்டு லஞ்சு செய்ய போகிறோம். லஞ்சுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா மீன் ஊறுகாய் கிரேவி பண்ண போகிறோம். மீன் ஊறுகாய் கிரேவி அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ரெசிபி நான் வந்துட்டு கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வேணும். ஸோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் அடுப்பில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். அதையும் காட்டுறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முழு ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்து பீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் அப்படியே லைனாக காட்டுறேன். இது வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ரெசிபி தான், வெயிட் லாஸ் ரெசிபின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ரெசிபீஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெயிட் லாஸ் ரெசிபினா தனியாக உங்களுக்கே தெரியும் நான் எப்படி மேக் பண்ணுவேன்னு. இது வந்துட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணுறேன் வீட்டில் எல்லாருக்கும். நம்மளும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ரைஸ் 100 கிராம்ஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லது தான். ஸோ வந்துட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் காட்டேன். சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சரியா? தண்ணி கொஞ்சமாக வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் புளி வந்துட்டு நம்ம கரைச்ச புளியிலேருந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இந்த புளி எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இது கூட மிளகு, ஜீரகம் கூட வந்துட்டு ஜீரகம் கொஞ்சோண்டு, 1/4 ஸ்பூன் மட்டும், கொஞ்சோண்டு வெந்தயம், இந்த கையில் எடுக்க முடியல, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு வந்து கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள். இதை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா. டைம் வேறு ஆயிடுச்சு லஞ்சுக்கு. கடகடன்னு செய்யணும். குட்டி குட்டி பீஸாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா சிக்கன் பக்கோடா எப்படி பொரிச்சு எடுப்போம் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு.
சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலா, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி, தாளிப்புக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம் இதுதான் போட்டு நம்ம இதை பண்ண போகிறோம். இதே பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம், இதே ஆயிலில் பண்ண போகிறோம். பார்ப்போம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துட்டோம்னா மீன் ஊறுகாய் கிரேவி ரெடி. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருக்க மீன் அதில் சேர்க்கலாம். இது 2 டேஸ்க்கு கூட வச்சு செய்யலாம். நீங்கள் ஊறுகாலாம் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், இஞ்சி, மிளகு, பூண்டு எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு 2 நாளைக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு மீன் ஊறுகாய் கிரேவி இது. சூடாக ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது கொதி வந்ததுக்கப்புறம் இது சேர்க்கலாம். சூடாக ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி, நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 டேஸ்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து காலையிலே நான் வந்துட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன். அந்த சேமியாவும் மீல் மேக்கரும் அதுவே ஃபில்லிங்காக இருக்குது எனக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வச்சு கொடுங்க. இது என்னோடய ஹஸ்பண்டுக்காக தான் வைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இவ்வளோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் ஜாக்ரிலாம் உங்களுக்கே தெரியும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. இத்தனோண்டு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடலாம். அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஆந்திரா ஃபிஷ் ஊறுகாய் குழம்பு கிரேவி. ஃபிஷ்ஷு வந்து சேர்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. சத்தியமாக பார்க்கவே செம்ம நம்மளுக்கு டெம்ட் ஆகுது. நல்லா ஒரு கொதி வந்தோடனே
கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா திக்காக தான் இருக்கணும் இது, பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவாக செம்மையாக இருக்குது. அத்தை கிட்ட பேசுமா? வந்துட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் தான் எனக்கு போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு பசிக்கலை, நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போகிறேன். இந்த ஒரு கரண்டி போடுறேன். உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸா? டேஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு போதும். ஒரே ஒரு ஃபிஷ் போட்டு எப்படி இருக்கு டேஸ்ட். நம்மளோட லஞ்ச் டேஸ்ட் பண்ணலாமா? அம்மா குழம்பு கொட்டிச்சு, கொஞ்சம் சோறு போட்டுச்சு. சூப்பராக இருக்கு. இதில் வந்துட்டு வெல்லம் தான் ஹைலைட்டு. ஆக்சுவலாக வெல்லம் ஆட் பண்ணேன். வெல்லம் வாங்கி ஆட் பண்ணால் காரம், புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மைக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். சாப்பிட்டாச்சு. ஓகே, குழந்தை இப்போ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.